வணக்கம். நம்மள நிறைய பேருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். முகத்துல வர்ற சில கரும்புள்ளிகள் என்ன பண்ணாலும் போகாது. ரொம்ப பிடிவாதமா இருக்கும். ஏன் அப்படி? அதிலும் குறிப்பா நம்மள மாதிரி கலர் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வர்ற இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இதை எப்படி சரி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நாம பார்க்க போற இந்த எல்லா தகவல்களும் ட்ரக்ஸ் இன் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிரபலமான மருத்துவ இதழ்ல வெளியான ஒரு ரிவ்யூவை பேஸ் பண்ணி தான் இருக்கு. வாங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு விரிவா பாப்போம். இந்த கேள்வி நம்ம எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு கட்டத்துல வந்திருக்கும் இல்லையா? ஒரு சின்ன முகப்பரு வந்த தழும்பா இருக்கலாம், இல்ல திடீர்னு வர மங்கா இருக்கலாம். இந்த டார்க் ஸ்பாட்ஸ் நம்மளோட கான்ஃபிடன்ஸையே குறைச்சிடும். இந்த கேள்விதான் இன்னைக்கு நாம பேச போற விஷயத்தோட ஆரம்ப புள்ளி. முதல்ல ஹைப்பர் பிக்மெண்டேஷனா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்ம தோலுக்கு கலர் கொடுக்கறதே மெலனின் அப்படிங்கிற ஒரு நிறமி தான். ஏதோ சில காரணங்களால சில இடங்கள்ல மட்டும் இந்த மெலனின் ரொம்ப அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த இடம் மட்டும் சுத்தி இருக்கிற தோலை விட கருப்பா மாறிடும். இதுக்கு பேர் தான் ஹைப்பர் பிக்மெண்டேஷன். இதுல பொதுவா 2 வகை இருக்கு. ஒன்னு மெலாஸ்மா, அதாவது மங்கு. இது பெரும்பாலும் ஹார்மோன் மாற்றங்களால குறிப்பா பெண்களுக்கு அதிகமா வரும். இன்னொன்னு போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன், சுருக்கமா PH. அப்படின்னா பரு காயம் இல்ல வேற ஏதாவது ஒரு பாதிப்பு வந்த இடத்துல உருவாகிற கரும்புள்ளி தான் இது. ரெண்டாவது இடத்துல இருக்கு. இது எவ்ளோ பெரிய பிரச்சனைன்னு உங்களுக்கு புரியுதா? அமெரிக்கால ஒரு சர்வே பண்ணிருக்காங்க. அதுல நம்மள மாதிரி டார்க் ஸ்கின் டோன் இருக்கிற பிளாக் மற்றும் ஹிஸ்பானிக் மக்களுக்கு வரக்கூடிய தோல் பிரச்சனைகள்ல இந்த நிறமி கோளாறுகள், அதாவது டிஸ்க்ரோமியா, 2வது பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப பாத்துக்கோங்க, இது சும்மா ஒரு அழகு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. சரி, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு பாக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசணும். அதுதான் சன் ப்ரொடெக்ஷன், அதாவது சூரிய ஒளியிலிருந்து நம்மள பாதுகாத்துக்கிறது. நாம பொதுவா சன்ஸ்கிரீன்னாலே யூவி கதிர்கள்ல இருந்து பாதுகாப்புன்னு நினைப்போம். ஆனா கதை அங்க முடியல. அதுக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, சூரியனோட யூவி கதிர்கள் மட்டும் இல்ல, நம்ம கண்ணுக்கு தெரியல சாதாரண வெளிச்சம் கூட நம்ம தோல்ல மெலனின் உற்பத்தியை தூண்டுமா. அதனாலதான் இப்போல்லாம் அயன் ஆக்சைடு இருக்கிற சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண சொல்றாங்க. அதுதான் முழுமையான பாதுகாப்பு கொடுக்கும். ஒரு ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, சரியான சன்ஸ்கிரீனை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணப்போ மங்கு வர வாய்ப்பு 53% இருந்து வெறும் 2.7% குறைஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு நம்பரே போதும் சன் ப்ரொடெக்ஷனோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க. ஓகே, ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. இப்போ ட்ரீட்மெண்ட் பிரமிட்ல அடுத்த லெவலுக்கு போகலாம். அதாவது பொதுவா பயன்படுத்தப்படுற நல்ல ரீசர்ச் செய்யப்பட்ட மேற்பூச்சு கிரீம்கள். ஹைட்ரோக்வினோன் இல்லனா சுருக்கமா HQ. இந்த ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ட்ரீட்மெண்ட்ல இதுதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட், அதாவது தங்கத்தரமா. அந்த அளவுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான மருந்து. இதுல 2 முக்கியமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு ஹைட்ரோக்வினோன். இது நம்ம தோல்ல நிறத்தை உண்டாக்குற ஒரு என்சைமையை கட்டுப்படுத்துது. இன்னொன்னு ரெட்டினாய்டுகள். இது வைட்டமின் ஏவோட ஒரு வகை. இது நம்ம தோலோட மேல் லேயரை வேகமா புதுப்பிச்சு கரும்புள்ளிகளை மறைய வைக்கும். ஆனா 2மே ரொம்ப பவர்ஃபுல்லுங்கிறதால சில சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கு. கருப்பின பெண்கள் மேல செஞ்ச ஒரு ஆய்வுல ஒரு வகையான ரெட்டினாய்டு கிரீம், அதாவது ட்ரெடினோயின், 0.1% கரும்புள்ளிகளை 40% வரைக்கும் குறைச்சிருக்கு. இது கேட்க சூப்பரா இருந்தாலும் இதுல ஒரு முக்கியமான வார்னிங்கும் இருக்கு. இங்க தான் ஒரு சிக்கல் வருது. ரெட்டினாய்ட்ஸ் யூஸ் பண்றதால சிலருக்கு ரெட்டினாய்ட் டெர்மட்டிட்டிஸ்னு ஒரு பிரச்சனை வரலாம். அதாவது தோல் ரொம்ப வறண்டு போய் எரிச்சல் அதிகமாகும். சில ஆய்வுகள்ல கிட்டத்தட்ட 50-67% பேருக்கு இது வந்திருக்கு. இப்ப என்னாகும்னா, நம்ம கலர் ஸ்கின்ல இந்த எரிச்சலே ஒரு புது கரும்புள்ளிய உருவாக்கிடும். பாருங்க, நாம எதை சரி பண்ண போறோமோ அதையே இதை அதிகமாக்கிட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் டாக்டர்ஸ் எப்பவுமே ரொம்ப குறைஞ்ச டோஸ்ல ஆரம்பிச்சு மெதுவா கூட்ட சொல்லுவாங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட்ஸ் வேலை செய்யாதவங்களுக்கு இல்ல அதோட சைடு எஃபெக்ட்ஸை தாங்க முடியாதவங்களுக்கு வேற வழியே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அதுக்கான மாற்று சிகிச்சைகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இங்க 3 முக்கியமான ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. அசலாயிக் ஆசிட் சில சமயம் ஹைட்ரோக்வினோனுக்கு ஈக்குவலா வேலை செய்யும். அடுத்து ட்ரானெக்ஸாமிக் ஆசிட், இது ரொம்ப சேஃபானது. கடைசியா சிஸ்டீமின், இது ரொம்ப எஃபெக்டிவ். ஆனா அதுக்கு ஒரு மாதிரி கெட்ட வாடை இருக்கும். நம்ம தேவைக்கேத்த மாதிரி இதுல ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாம ட்ரீட்மெண்ட் பிரமிடோட உச்சிக்கு வந்துட்டோம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஆனா அதே சமயம் அதிக ரிஸ்க் இருக்கிற ப்ரொசீஜர்ஸ் பத்தி பார்க்க போறோம். இப்போ நாம பார்க்க போற கெமிக்கல் பீல்ஸ், லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ், இதெல்லாம் ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி, குறிப்பா நம்ம மாதிரி கலர்ட் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமா கையாளணும்.
இல்லனா இருக்கிற பிரச்சனைய சரி பண்றதுக்கு பதிலா புதுசா ஒரு பிரச்சனைய உருவாக்கிடும். சிம்பிளா சொன்னா கெமிக்கல் பீலிங்கிறது ஆசிட்ஸை யூஸ் பண்ணி நம்ம தோலோட மேல் லேயரை மெதுவா உரிச்சு எடுக்கிறது. இதனால புது செல்கள் உருவாகி கரும்புள்ளிகள் குறைய ஆரம்பிக்கும். லேசர்ல 2 வகை இருக்கு. அப்லேட்டிவ் லேசர் தோலோட மேல் லேயரையே எடுத்துடும். ஆனா இதனால PIH, அதாவது புதுசா கரும்புள்ளிகள் வர்றதுக்கு ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. இன்னொன்னு நான் அப்லேட்டிவ் லேசர். இது தோலுக்கு அடியில வேலை செய்யும். இதுல ரிஸ்க் கொஞ்சம் கம்மி தான். ஆனாலும் நம்ம கலர் ஸ்கின்ல கரும்புள்ளிகள் வர்றதுக்கான ரிஸ்க் இங்கேயும் இருக்கு. இவ்ளோ விஷயங்களையும் கேட்ட பிறகு நமக்கான சரியான ட்ரீட்மெண்ட்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒரு குழப்பம் வரும் இல்லையா? வாங்க அத ஒரு தெளிவான பிளான தொகுத்து பார்க்கலாம். இதோ நம்ம பேசின எல்லாத்தோட சுருக்கம். எதுவா இருந்தாலும் சன் ப்ரொடெக்ஷன் தான் அஸ்திவாரம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. முதல் ஸ்டெப் ஹைட்ரோகுவினோன் மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ். அது வேலை செய்யலன்னா அடுத்ததா அசிலாயிக் ஆசிட் மாதிரி 2வது ஆப்ஷன்ஸ். இது எதுவுமே கேட்காத ரொம்ப பிடிவாதமான கரும்புள்ளிகளுக்கு மட்டும்தான், அதுவும் ரொம்ப எச்சரிக்கையா கெமிக்கல் பீல்ஸ், லேசர்ஸ பத்தி யோசிக்கணும். இதுதான் சரியான படிநிலை. நாம பார்த்ததிலிருந்து ஒன்னு மட்டும் ரொம்ப தெளிவா புரியுது. ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு எல்லாருக்கும் ஒரே தீர்வுன்னு எதுவும் கிடையாது. உங்க ஸ்கின் டைப்புக்கு எது செட் ஆகும்னு ஒரு நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட பேசி உங்களுக்காக ஒரு பர்சனலைஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் உருவாக்குறது தான் பெஸ்ட். ஒருவேளை ஸ்கின் கேரோட ஃபியூச்சரே இந்த மாதிரி பர்சனலைசேஷன்ல தான் இருக்கோ, உங்க தோல் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் கவனிங்க.